எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் இடியப்பம் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடியப்பம் செய்கிறதுக்கு நம்ம பாக்கெட் அரிசி மாவு, இடியப்பம் மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1/2 கிலோ எடுத்துகிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிடுறேன். அடுத்ததான் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்க போகிற தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு இருக்கணும். அப்போ தான் இடியப்பம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இதில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இங்கே எக்ஸாக்டாக என்னால் தண்ணியோட அளவு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வேரி ஆகும். இப்போது இந்த மாவை ஸ்டிக்கை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணதுனால நம்ம கையால் பிசைய முடியாது. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த மாவு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிற இடியப்பத்தை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1/4 அளவு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டை கவுத்தி போட்டு அதில் நம்ம இடியப்பத்தட்டை வச்சுக்கிடலாம். இந்த தட்டு பனை ஓலை குச்சியில் செய்கிறது ஹெல்த்தியானது, இடியப்பம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி தட்டை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம இடியப்பம் பிழியும் போது இடியப்பம் தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இந்த தட்டை நம்ம ஹீட் பண்ணி எடுத்தியாச்சு. இதில் நம்ம இடியப்பத்தை பிழிஞ்சிக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஸ்பூனை வச்சு எடுத்து அதை இடியப்ப உரலில் வச்சுக்கிடுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் கையை வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. இது பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் ஒவ்வொரு இடியப்பத்துக்கும் ஒவ்வொரு உருண்டைன்னு சொல்லிட்டு அளவு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் மொத்தமாக உருண்டை பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இடியப்பம் பிழிஞ்சிக்கிடலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். பட் மாவில் கைப்படாமல் இருக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர், அதாவது பேச்சுலர்ஸ்லாம் ஊருக்கு போனால் தான் இடியப்பம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது தப்பு. இது செய்கிறது கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது. பட் இது ரொம்ப ஈஸி. எந்த விஷயமுமே நம்ம ஸ்டார்டிங்கில் செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அது செய்ய செய்ய பழகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடியப்பம் செய்கிறதும். நீங்கள் இதையுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இனி அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம ஈஸியாக கடையில் கிடைக்கிற பாக்கெட் மாவு வாங்கி சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி இடியப்பத்தை நீங்கள் தேவையான அளவு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் எப்போவுமே இடியப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டும் மரத்தாலான இந்த உரல் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது மார்க்கெட்லேயே நிறைய சில்வரில் வந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா செய்ய நினைக்கும் போது டக்குன்னு செஞ்சிடலாம். இடியப்பம் தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சுற்று விட்டுக்கோங்க. இதுவே கொஞ்சம் கனமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலேயே இன்னொரு சுற்றும் விட்டுக்கோங்க. இப்போது எல்லா இடியப்பத்தையும் பிழிஞ்சியாச்சு. இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சுக்கிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்குள்ளே நம்ம பிழிஞ்ச இடியப்பத்தட்டுகளை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கிடலாம். இப்போது இடியப்பம் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கிடுறேன். இந்த ஸ்டாண்டுமே நான் பனை ஓலை குச்சியால் செஞ்சதை வச்சுருந்தேன். அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இடியப்ப தட்டுகளை அடுக்கி வச்சுக்கிடலாம். இட்லி சட்டியில் இதுக்கு மேலே வைக்க முடியலை. அடுத்ததாக இதை மூடி போட்டுக்கிடலாம். இடியப்பம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சைடில் ஆவியும் வரும், இடியப்பத்தோட வாசனையும் கூடவே வரும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இடியப்பம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இதை எடுக்கும்போது நீராவி கையில் பற்றாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லாட்டா சுற்றும். ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா இடியப்பத்தையும் எடுத்தியாச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்ச் வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போது சூப்பரான சாஃப்டான பஞ்சு போல் இடியப்பம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இடியப்பத்தை லைட்டாக ஆற விட்டுட்டு இதை தட்டில் இருந்து எடுத்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. டக்குன்னு கிடைக்கிறத வச்சு செஞ்சுருவாங்க. பேச்சுலர்ஸ்க்கும் சரி பிகினர்ஸ்க்கும் சரி ஆரம்பத்தில் இட்லி தோசை சுடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெடிமேடில் கிடைக்கிற மாவை யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இதே மாதிரியே பாக்கெட் மாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இடியப்பத்தையும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இடியப்பம் செஞ்சுட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் மாசி சம்பல் துவையல் ரெசிபிலாம். அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நான் இடியப்பத்தை கொஞ்சம் கனமாக பிழிஞ்சிருந்ததுனால எனக்கு 12 இடியப்பம் கிடைச்சது. இதுவே நீங்கள் கொஞ்சம் தின்னாக பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு 20 கூட கிடைக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
நான் இன்றைக்கி இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.